ஆர்ஆரோட நெக்ஸ்ட் கேப்டன் ரவீந்திர ஜடேஜன் லேட்டஸ்ட் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. சஞ்சு சாம்சன் ரவீந்திர ஜடேஜாவோட ட்ரேட் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரவீந்திர ஜடேஜா ஆர்ஆரோட நெக்ஸ்ட் கேப்டன் நிறைய சோர்ஸ் சொல்லிட்டு வராங்க. அப்படி அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஜடேஜா ஆர்ஆரோட கேப்டன் ஆக போகிறாங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ சிஎஸ்கே இந்த வாட்டி மினி ஆக்ஷனுக்கு மினிமம் 30 கோடி பரிசு அமௌண்டோட போகிறாங்கன்னு ESPN கிரிக் இன்ஃபோ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே இந்த பிளேயர்ஸை கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சிஎஸ்கே யார் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கிறதையும் ஆக்ஷனுக்கு எப்படி 30 கோடியோட போகிறாங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கே யார் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில ஐபிஎல் நியூஸ் பார்த்து வந்துடலாம். சிஎஸ்கேவே ட்ரேடு பண்ணுறாங்கும் போது மும்பை இந்தியன்ஸ் சும்மாவாக இருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்ஐஜி கிட்ட வந்து சர்துல் தாக்கூரை ட்ரேடு கேட்டிருக்காங்களாம். இந்த ட்ரேடில் சர்துல் தாக்கூருக்கு பதிலாக மும்பை இந்தியன்ஸ் யாரை கொடுக்க போகிறாங்கன்னா அவங்களோட ஸ்டார் பாயான அர்ஜுன் டெண்டுல்கர் தான் கொடுக்க போகிறாங்களாம். சாரி ஸ்டார் பாயின்னு தப்பாக சொல்லிட்டேன். இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாரோட பாய், அதாவது சச்சின் டெண்டுல்கரோட பையன் தான் அவர். இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா பிளேயர் சோப் டீலாக இருந்தாலும் ஆல் கேஷ் ட்ரேடாக தான் முடிக்க போகிறாங்களாம். இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா அஸ்வினன் அவரோட யூடியூப் சேனல்லே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கிரிக் பஸ் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரேடு யாருக்கு நல்ல ட்ரேடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு தான் ஒரு குட் ட்ரேடாக இருக்கும். இவரை பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து எல்லா மேட்சும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். இவர் ஒரு பேக்கப் பிளேயர் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 2 crore தான். ஸோ மும்பைக்கு இவர் பார்த்தீங்கன்னா டீசெண்டான பை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து இல்லச்சுக்கு போய் என்ன சொல்லணும் லிட்டரெலாம் பெஞ்சு தச்சில் உட்காந்துருக்க போகிறாருன்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேட ஒரு பிளேயரை கேட்டு நிறைய டைம் ட்ரேட் அப்ரோச் வச்சுருக்காங்க. அந்த பிளேயர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேத்தன் எல்லிஸ் தான் கைஸ். இவரை பார்த்தீங்கன்னா ட்ரேடு கேட்டு 4 to 5 ஐபிஎல் டீம்ஸில் வந்து சிஎஸ்கே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இவரெல்லாம் எங்களால் ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேடையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவரை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மெகாக்ஷனில் 2 crore எடுத்திருந்தாங்க. ஸோ இவரோட பரிசுமே கம்மிங்கிறதுனால எல்லா டீமும் அப்ரோச் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அதோட சேர்த்து அவரோட லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா சீரீஸில் வந்து அபிஷேக் சர்மா சொல்லி விக்கெட் எடுத்தார். இவர் லிட்டராக இவர் பார்த்தீங்கன்னா T20க்கு செதுக்கப்பட்ட போராட்டம் இருக்கார். இவரோட பேக் ஆஃப் த ஸ்லோகன்லாம் செம்ம எஃபெக்டிவாக இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் வந்து யாக்கர்ஸை செம்மையாக நெயில் பண்ணுறாரு. ஆஸ்திரேலியா கவுண்டி இந்த சீரீஸில் வந்து கம்மியான எக்கானமிலையும் பவுல் பண்ணார். ஸோ இவருக்கு வந்து ட்ரேட் ஆஃபர்லாம் சிஎஸ்கே ரிஜெக்ட் பண்ணப்பே தெரிஞ்சு போச்சு. இவர் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறதில்ல, ரீட்டைன் தான் பண்ண போகிறாங்கன்னு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இவர் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க சிஎஸ்கே. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு பிளேயிங் லெவலில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ வாங்க கைஸ், ESPN கிரிக் இன்ஃபோ சொல்கிற மாரி இந்த ஆக்ஷனுக்கு சிஎஸ்கே யார் யாரை கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கிறத பற்றியும் அப்படி அவங்க யார் யாரை ரிலீஸ் பண்ணால் ஆக்ஷனுக்கு 30 கோடி பரிசு அமௌண்டோட போகலாங்கிறத பற்றியும் பார்க்கலாம் கைஸ். ஸோ நவம்பர் 15 ஈவினிங் 5 PM பார்த்தீங்கன்னா எல்லா ஐபிஎல் டீமும் தங்களோட ரிலீஸ் பிளே லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடியே சிஎஸ்கே யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ESPN கிரிக் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரச்சின் ரவீந்திரா, ஒன்று டெவான் கான்வே. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அதுவும் முக்கியமாக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இவங்க 2 பேரும். ஸோ சஞ்சு சாம்சன் ட்ரேடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து அந்த ஓப்பனிங் பிளேயர் இறங்கிவிடாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரே, இது பத்தாவதுக்கு ருத்ராஜ் கைக்வாடர் இருக்கார். ஸோ அதனால் இவங்களுக்கு பிளேயிங் லெவலில் விளையாடுறதான வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க ஃபாரின் பிளேயர்ஸுங்கிறதுனால கூட இவங்க பத்தாவதுக்கு டெவான் கான்வே பார்த்தீங்கன்னா 6.75 crore வாங்கிட்டு இருக்காரு. சச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா 4 crore வாங்கிட்டு இருக்காரு. லிட்டரெலாம் பார்த்தீங்கன்னா 11 crore பக்கத்தில் வருது. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு மிடில் ஆர்டருக்கு தேவையான நல்ல பிளேயர் இருக்க தான் பார்ப்பாங்க சிஎஸ்கே. ஸோ சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இந்தியன் பேட்ஸ்மேனை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிற மாதிரி சிஎஸ்கே யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே காண்டி மிடில் ஆர்டர் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பிளேயர்ஸ்னால் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், தீபக் கூடா, இவங்க 3 பேர் தான். ஸோ இன் மை ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரை சிஎஸ்கே இந்த வருஷம் கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா 6 கோடியோட பர்ஸ் அமௌண்ட் ஆடாகும். ஸோ ராகுல் திரிபாதி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 3.40 crore சிஎஸ்கே வாங்கியிருந்தாங்க. அப்புறம் விஜய் சங்கர் பார்த்தீங்கன்னா 1.20 crore கொடுத்து வாங்கினாங்க. அப்புறம் தீபக் கூட வந்து 1.70 crore கொடுத்து வாங்கினாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர்கிட்ட இருந்துமே 6 கோடிக்கும் அதிகமாக பர்ஸ் அமௌண்ட் ஆடாகுது. ஸோ டோட்டலாக ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே இவங்களோட பர்ஸ் அமௌண்ட்டை டோட்டல் பண்ணிங்கன்னா மொத்தமாக 17 கோடி கிட்ட வருது. அது மட்டும் இல்லாமல் அஸ்வின் வேறு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுனால அவரோட 9.75 crore, 9.75, 9.25 crore ஆடாகுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருந்து மட்டுமே 27 crore வருது. இது மட்டும் இல்லாமல் நம்ம சாம் கர்னை வேறு ட்ரேடு பண்ணுறதுனால அவரோட பர்ஸ் அமௌண்ட்டான 2.40 crore ஆடாது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 crores வருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஜிம்மி ஓவர்டன் ரிலீஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரில. ஸோ அவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே அவரையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா 1.50 crore இவர் ஆடானாவது ரிலீஸ் பண்ணுறதுனால. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திஷா பத்திரானா இவரை தான் ரிலீஸ் பண்ண போகிறதுலன்னு சோர்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து ஜடேஜாவோட சேர்த்து இவரையும் ட்ரேடு கட்டப்போ சிஎஸ்கே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தா சிஎஸ்கே வந்து இவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ இவரோட லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. இவர் பால் போட வந்தாலே ஒரு ஓவருக்கு 10 ரன் கொடுத்துட்டு இருந்தார்.
ஸோ அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணி இந்த வருஷம் நல்ல பவுலராக வந்து நல்லா பவுலிங் பண்ணாருன்னா சிஎஸ்கேக்கு செமையாக இருக்கும். ஸோ சிஎஸ்கேயுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும், அவரை ரிலீஸ் பண்ணுவோமா இல்லை ரீட்டைன் பண்ணுவோமான்னு. என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் அதான். எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, இவரை ரிலீஸ் பண்ணுறா ரீட்டைன் பண்ணுறதான்னு. ஸோ இவர் மட்டும் அந்த பழைய ஃபார்மில் வந்து பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாருன்னா பும்ராவுக்கு அடுத்து ஐபிஎல்லே பெஸ்ட் பவுலர் இவர் தான். ஸோ இவரோட யாக்கரை பார்த்து பயப்படாத பேட்ஸ்மேனே கிடையாது. ஸோ அதுக்காண்டியே சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணி வச்சிருக்காங்க, பழைய ஃபார்முக்கு எப்படியாவது கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்கிற பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ காய்ஸ் 10 ரன் இல்லாமல் பார்த்தீங்கன்னாலே மற்ற பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுறது மூலயமா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இது பர்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 30 கோடிட்டு வந்துடும். 31 கோடிட்டு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பிசிஐ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மினி ஆக்ஷனுக்கும் 5 கோடி ஆட் பண்ணுவாங்க, அதோட சேர்த்து 35 கோடிட்டு வந்துடுது. ஸோ இந்த அமௌண்ட் வச்சு பார்த்தீங்கன்னாலே ஆக்ஷனில் வந்து சிஎஸ்கே வந்து நல்ல நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு பெரிய பிளேயருக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் ஜடேஜா ஆர்ஆரோட கேப்டனாக எப்படி ஆக போகிறாங்கிறத பற்றி பார்க்கலாம். லிட்டரலாக சஞ்சு சாம்சன் ஜடேஜா ட்ரேடப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜர் வந்து ஜடேஜாண்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இந்த ட்ரேடுக்கு ஓகேவா அப்படின்னு ட்ரேடு பண்ண போகிறாங்க அப்படின்னு. அப்பயே பார்த்தீங்கன்னா ஜடேஜா சிஎஸ்கே கிட்ட ஆர்ஆருக்கு போக ரெடி, அதோட ஆர்ஆரோட கேப்டன்சி கிடைக்குமான்னு கேட்டு சொல்லியிருக்காரு. அங்கே எனக்கு கேப்டன்சி கிடைச்சா நான் போக ரெடி அப்படின்னு சிஎஸ்கே கிட்ட தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து தெளிவாக ஆர்ஆர் கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க, ஜடேஜா வந்து ஆர்ஆரோட கேப்டன்சி கேட்குறாரு அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து இதுக்கு அப்செட் பண்ணி தான் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்ஆரோட கேப்டன் ஜெய்ஸ்வால், ஜூரல், அவர் ரியான் பராக்னு ரூமர்ஸ் அடிபட்ட நிலமையில் இப்போ ஜடேஜா வந்து ஆட் ஆன் ஆயிருக்காரு. ஸோ காய்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆர்ஆர் வந்து யாருக்கு கேப்டன்சி கொடுக்க போகிறாங்கன்னு. ஐகெஸ்ட் சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஜடேஜா கேப்டன்சி ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ காய்ஸ் நீங்களே சொல்லுங்கள், நெக்ஸ்ட் ஆர்ஆர் கேப்டன் ஜடேஜா கொடுப்பாங்களா இல்லை ஜெய்ஸ்வால், பராக், ஜூரல் இவங்களே யாருக்கும் ஒருத்தர் கொடுப்பாங்களான்னு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.